अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मानवं यां यो भक्तः श्रीदेवीं चक्रमध्यताम् अर्चयेन्नाम सहस्रैः तस्य मुक्तिस्तरे स्थिता. सहस्रनामத்துல விசேஷமாக சரஸ்வதி காலம் கடைசி பகுதியில இருக்கும். சரஸ்வதிக்கான இதுல என்ன விசேஷம் இருக்கு, அப்படி பண்ணினா வசதி, இப்படி பண்ணினா வசதின்னு சொல்ல போற அவளைத்தான்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ரகசியமான விஷயங்கள் பலவகைகள் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லியிருக்கா. ஏன்னா உயர்ந்ததான ஒரு பொருளை எப்படி நம்ம உபயோகித்துக் கொள்ளலாம், அது பொருள் இருக்கு, அது எப்படி உபயோகிக்கிறதுன்னு தெரியாது போனா அது இருந்து பிரயோஜனம் இல்லையோம். ஆகையால் இவ்வளவு உயர்ந்ததான ஒரு தத்துவம் சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்காததான ஒரு தத்துவம், மாநில பிறவிலேயே கிடைக்காததான ஒரு தத்துவம், இது நமக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைத்திருக்கமையானால் அதை நாம் எப்படி இந்த ஜன்மால உபயோகித்து எடுத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்து அதுல தர்மார்த்த காமங்கள் எனக்கூடியதான 3 விதமான புருஷார்த்தங்களுக்கு வேண்டியதான அம்சங்களை சொன்னது மோட்ச புருஷார்த்தத்துக்கு விசேஷமாக சொல்ற. இந்த மோட்ச புருஷார்த்தம்னா என்னது, இது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். புருஷார்த்தங்கள் 4ங்கிறோம். இந்த வாழ்க்கையில நாம சௌக்கியமா இருக்கிறதுக்கு நமக்கு வேண்டியதான காசுங்கிறது 2வது புருஷார்த்தம். அதான் அர்த்தம் 3 சொல்றோம். அது பிறகு காசு இருந்தா போறாது, அந்த காசை அனுபவிக்க தெரியணும். இப்போது இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு காசு இருந்தாலும் அவ வாழ்க்கையில அதை அனுபவிக்க முடியாததான ஒரு நிலையில இருக்கா. இது ஒரு சுழல்ல மாற்றின்னு இருக்கா. காசு சம்பாதிக்கணும் அதுலயே இருந்துட்டு இருக்கா. ஆனா அந்த காசு வரைக்கும் நம்ம எப்ப சம்பாதிக்கிறோமோ அப்ப அதை அனுபவிக்க முடியாததான ஒரு நிலை அவளுக்கு வந்துருக்கு. ஆனா காசு இருந்தா மட்டும் போராது, அதை அனுபவிக்கிறதுக்கு மனசு நிம்மதியும் மன நிம்மதியாக பக்தியோட எப்ப நம்ம பயன்படுறோமோ அப்பொழுதுதான் நமக்கு அதை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடியதான நிலைமை வரும். ஆகையால் தான் முன்னாலேயே அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நாடா சொல்லு. அந்த கர்ம ரீதியாக யார் சம்பாதிக்கிறானோ அவனாலதான் அந்த காசை சந்தோஷமாக அதனால வாழ முடியும். இந்த வழியில போகக்கூடியதான மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இந்த வாழ்க்கையினுடைய வசதிங்கிறதே தெரியாம அவன் இருக்கான். எப்படி மற்ற பிராணிகள் வாழறதோ அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது அவனுடைய கருத்து. அதை தவிர அவன் ஒன்றும் தெரியல. ஆனா இந்த மனித பிறவியானது மிக சிறந்ததான பிறவி. என்ன சிறந்ததான பிறவின்னா அவனுக்கு இருக்கிற ஆசையே அவ்வளவு பெருசு. இப்பவும் நல்லா இருக்கணும், வயசான காலத்திலும் நம்ம இருக்கணும், வயசான பிறகு பரலோகத்திலையும் நம்ம நல்லா இருக்கணும், பரலோகத்திலிருந்து திரும்பி வராத நிலையும் வரும். இத்தனை ஆசைப்படுறான். ஏன் அவ்வளவு ஆசைப்படுறான் அப்படின்னு பார்த்தா அவனுக்குத்தான் மற்ற எல்லா பிராணிகளை விட துன்பம் ஜாஸ்தியா. உலகத்துல நிறைய பிராணிகள் இருக்கு, கொசுவிலிருந்து ஆரம்பிச்சு நிறைய பிராணிகள் இருக்கு. அவைகளுக்கு இருக்கக்கூடியதான துன்பத்தை விட
மனிதனுக்கு வரக்கூடியதான துன்பம் தான் அதிகமாக இருக்கு. அப்படி இல்லையே சார். சில பிராணிகளுக்கு ஆகாரம் இல்லாம கஷ்டப்படுறது, சில பிராணிகளுக்கு மழையோ அல்லது வெயிலோ வறுமையானால் அதை தவிர்த்து கொள்ளக்கூடியதான நிலை இல்லாம கஷ்டப்படுறது, காட்டில் இருக்கக்கூடியதான பிராணிகளுக்கு வியாதி வந்து அதுக்கு ஒன்றும் தெரியாம அப்படியேதான் படுத்துன்றது. அதை விட மனுஷன் ரொம்ப தேவரி வரணும், இவனுக்கு காப்பாற்றுறது குழந்தைகள்லாம் இருக்காளோ இல்லையோ இப்படி சொல்றா சில பேர். நல்லதான் இருக்கு கேட்கறது. ஆனா இதுல பாருங்க, மற்ற பிராணிகளுடைய நிலை என்ன, முதல்ல இருந்து அதே விதமாகவே இருக்கும். அதுக்கு புதுசா ஒரு கஷ்டம் வராது. புதுசா ஏதாவது ஒரு கஷ்டம் வறுமையானால் அது சாந்தமா படுத்துறது. எங்கேயாவது அடிப்பட்டது, எலும்பு நொறுங்கி போச்சு, என்ன பண்றது? அது ஒண்ணும் பண்ணாது, இருக்கிற இடத்துல படுத்துன்னு இருக்கும். ஆனா ஒரு மாசம் ஆன பிறகு தானா அது கூடிவிடும். தான் பண்ணிருக்கு, எல்லாம் மறந்து போடும். மனுஷனுக்கு எப்படி அவன் வாழ்க்கை இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் அவனுக்கு சுகத்தையும் கொடுக்கிறது, துன்பத்தையும் கொடுக்கிறது, மாற்றி மாற்றி கொடுக்கிறது. அதனால என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரம் சுகத்தை கொடுக்கறது, அதுக்கப்புறம் துன்பத்தை கொடுக்கறது, மறுபடியும் சுகத்தை கொடுக்கறது, மறுபடியும் துக்கத்தை கொடுக்கறது, இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால அவனுக்கு 2 பக்கத்திலையும் அடி விழுது. இவனுடைய ஆசையானது அத்தியமிகமாக இருக்கிறதுனால அதை பூர்த்தி பண்றதுக்காகவே இவன் கவலையோடையே இருந்திருக்கான். என்னைக்கு இவனை விட்டு கவலை போகல. பிறந்தண்ணிலிருந்து இவனுக்கு கவலை தானா வந்துருக்கு, பயமானது அவனுக்கு தானா வந்துருக்கு. சின்ன குழந்தைக்கு ஏதாவது சின்ன சத்தம் வந்து அம்மாவை போய் கட்டிக்கிறான். ஏண்டான்னா அந்த அம்மா தான் என்னை காப்பாற்றுவான். இதே புத்தி கடைசி வரைக்கும் இருக்கலாம். உடம்புல கொஞ்சம் சக்தி வந்ததுன்னா விட்டான். ஆபத்து பின்கரையும், ஆபத்து வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, சரணயுகலம் அம்பாயாக ஸ்மரணியம், அம்பாவுடைய பாதபத்மங்களை தியானம் பண்ணணும். அது பண்றது இல்லை, மறந்துட்டான். ஏன்? அவனுக்கு சரீரத்துல அபிமானம் வந்தாச்சு. நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், 4 பேர் நடுவில் நான் நன்னா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், தான் நான் நினைச்சது வேலையே போயிட்டு. ஆகையால் அவனுக்கு மாற்றி மாற்றி சுகமும் துக்கமும் வந்து இருக்கிறதுனால அந்த துன்பமானது எப்பொழுதும் இருந்தே இருக்கு. மனசு சரியா இல்லைன்னா எத்தனை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சரீரம் சரியா இல்லைன்னு வச்சுங்கள, எந்த காரியத்துக்கும் பண்ண தோணாது. கோபம் தான் வரும், தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும். தலைவலி, கால்வலி, முதுவலி, எந்த வலி, கண் வலி அப்படின்னா இவரால் ஒண்ணும் பண்ண முடியல. நகமான பதார்த்தங்கள், சரியான பதார்த்தங்கள் மேலேயும் கோபம் வருது. என்ன பண்றது? அதான் பெரிய சுபாவம். அப்படி இவனுக்கு துன்பங்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த துன்பங்கள்ல இருந்து இவன் சரியா வரணும்னால இவனுக்கு சரியான ஒரு வழியானது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அந்த வழி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதான் விசேஷமாக நம்ம பார்க்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை அறிவதற்காக இருந்ததான இந்த வழி. இது அம்பாவே நம்ம ஸ்மரிக்கணும் எனக்கூடியதான ஒரு வழி. அநேக விதமான தத்துவங்கள்ல விசேஷமான இந்த அம்பாவுடைய உபாசனையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அம்பாவுடைய உபாசனையை கொடுக்கணும்னா என்ன விசேஷம்? மற்றவர்களுக்கெல்லாம் இது விசேஷமா இருக்கணுமோ இல்லையோ? இது விசேஷம்னு சொன்னா எந்த அம்சத்துல இது விசேஷமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமையான எந்த அம்சத்துல நமக்கு விசேஷமா இருக்கணும் என்று பார்த்தேனால் முக்கியமாக இவனுக்கு வரக்கூடியதான துன்பங்களை அகற்றி இவனுக்கு மிகமான சாஸ்வதமான ஒரு சுகத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்டதான சுகத்தை கொடுக்கக்கூடியதான உபாயமானது இந்த ஜன்மாவிலே இருக்கக்கூடியதான உபாயம் இந்த அம்பாளுடைய உபாயம் ஒண்ணுதான். வீட்டை தொடர்ந்து எல்லாத்தையும் தொடர்ந்து எல்லா ரோகங்களையும் தொடர்ந்து சன்னியாசம் வாங்கி கொண்டு குருவனிடத்திலிருந்து வேதாந்தத்தை கேட்டு மோட்சத்தை அடைகிறது. அது ஒரு வழி. ஆனா எல்லோராலையும் தானத்தானம் பண்ண முடியுமா? முடியும். ஆனால் இருக்கிற இடத்திலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொடர்ந்து வேதாந்தமாக இருந்து நம்ம மனசுல அம்பாளை தவிர இன்னொரு பதார்த்தத்தை நினைக்காம பழகி
அதே நிலையை நீங்க அடையலாம். ஆகையால்தான் அம்பாளுடைய உபாசனையானது மற்ற உபாசனங்கள்ட்ட ரொம்ப விசேஷம். ஆச்சாரியால் சைவம், வைணவம், ஞானாபத்தியம், கௌமாரம், அதே போல சௌரம், சாஸ்திரம் அப்படிங்கிற 6 விதமான மதங்களை ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கு முன்னால பலவிதமான உபாசனைகள் எல்லாம் இருந்தது. அத்தனை உபாசனங்கள் இருந்த போதிலும் முறையாக உபாசனம் பண்ணக்கூடியது இந்த 6 அப்படின்னு அவைகளுக்கெல்லாம் தீட்சாக்கிரமத்தோடு எடுத்து நமக்கு கொடுத்திருக்க. அதுல இந்த சாஸ்திரோபாசனத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு இப்பேரிலேயே அவனுக்கு க்ஷேமத்தை கொடுத்து அவனை காப்பாற்றணும். உங்களுக்கு குவாலிபிகேஷன் வந்த பிறகு அதை கொடுக்கறது இல்லை, குவாலிபிகேஷன் இல்லாதவாளுக்கு அதை வரவழைச்சு கொடுத்து அதுக்கப்புறம் பண்ண. குருவானவர் இவருக்கு குவாலிபிகேஷன் இருக்குன்னு பார்த்து அப்புறம் கொடுத்தாரோ அப்படின்னா நமக்கு குவாலிபிகேஷன் யாருக்கும் வந்திருக்கு. ஏன்னா அந்த குவாலிபிகேஷன் இருந்ததுன்னா நாமே எங்க இருக்கோம், பிறக்கிறப்ப அஜானியா தான் பிறந்தோம். ஸோ அப்ப என்ன பண்ணினா, இவனுக்கு இதை பண்ணினா நல்லா இருக்கும் எனக்கூடியதான ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு சர்வையாக நமக்கு அதை சொல்லி கொடுத்து சகல சேமத்தையும் வரும்படி பண்ணினார். இது யார் பண்றா? அம்பாள் தான் பண்ற. அதான் மகானவம் யாம் யோ பக்தா. இந்த மகாநவமி தினத்துல எந்த பக்தனானவன் மகாநவமி அன்னைக்கு இந்த மகாநவமிங்கிற இடத்துல ஒரு டிஸ்கஷன் வந்தது. மகாநவமியான எண்ணிக்கை நவராத்திரியில வரக்கூடியதான நவமி, நவராத்திரியில வரக்கூடியதான நவமி என்று சொன்னா நவராத்திரி எத்தனை? 4 நவராத்திரி. அதுல முக்கியமானது வசந்த நவராத்திரின்னு ஒண்ணு. எங்க நாமெல்லாம் ராமாயணங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோமோ, சித்திரை மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு சைத்திர சுத்த பிரதிபத்துல இருந்து ஆரம்பிச்சு தசமி வரைக்கும் வரக்கூடியதான நவராத்திரி அது ஒண்ணு. அதே போல அஸ்வினி மாசத்துல கன்னியா மாசத்துல வரக்கூடியதான ஒரு நவராத்திரி ஒண்ணு. இதுல அஷ்டமி நவமி சேர்ற இடம் இருக்கிற அந்த நவமி அன்னைக்கு மகாநவம் யாம் யோ பக்தா ஸ்ரீதேவி சக்கரம் மத்தியதாம், ஸ்ரீசக்கரத்துல பூஜை பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணா ஸ்ரீசக்கரம் மற்ற நாள் என்ன பண்றது, 10 நாள் பண்றதோ இல்லையோ அன்னைக்கு அதுவும் பண்ணுவோம். அப்ப பூஜை எப்படி பண்ணணும்னு தெரியணும் முடியும். அது இங்கிருந்து வருது, அம்பாலே அனுகிரகம் பண்ணு. உமக்கு நம்ம கத்துக்கணும்னு நமக்கு தெரியாது, இது இப்படி இருக்குங்கிற விவகாரமே தெரியாது. அம்மாள் என்ன பண்றா, என்னைக்கு உங்களுக்கு நிஜமான குவாலிபிகேஷன் வருதோ அன்னைக்கு குருவனுடைய நாட்களை பூந்துட்டு இவனை பண்ணும்படி பண்றான். வேண்டாம்னு நினைச்சாலும் பண்ணித்தான் ஆகணும் இந்த கர்மாவில இருந்து அப்படி. அதான் அம்பாளுடைய ஒரு கருணாக நஷ்டம். சக்கர மத்தியதான் ஸ்ரீசக்கரத்தை நடுவில் அம்பாளை பூஜை பண்ணி அத்தைய நாமதா இந்த 1000 நாமாக்களை யார் அர்ச்சனை பண்றாலோ கஷ்ட முக்தி அவனுக்கு முக்தி யுத்த ஜன்மாவிலேயே கிடைக்கும். இதை உபனிஷத்துகள்ல சொல்லும் பொழுது மற்ற உபாசனைகள் மாதிரி இல்லை, இந்த உபாசனைக்கு ரொம்ப விசேஷம் இருக்குங்கிறது அழகான ஒரு கதை சொல்லு. ஒருவன் அம்மாவோட காட்டுல இருப்பான். மற்ற பசங்கள்ல குருகுலத்துல வேதாத்தியனம் பண்ண தொடங்கினான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாடிட்டே இருக்கா, 8 வயசு ஆயிடுச்சு. அவன் எல்லாம் டக்குன்னு ஒரு நாளைக்கு உபநயனம் பண்ணிட்டு குருகுலத்துக்கு போயிட்டான். இவனுக்கு விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட் இல்லை. என்னடா பண்றதுன்னா யோஜனை பண்ணினேன். அம்மா கிட்ட போய் போட்டான். அப்புறம் விசாரித்தான், ஏன் எப்படியாச்சு. அவன் எல்லாம் உபநயனமா இருக்கு, வேதாத்தியனம் பண்றதுக்கு போயிட்டான். அப்ப நமக்கு என்ன, நாம அங்கே போலாமே அப்படின்னு தோணிட்டு இந்த தோற்றமே அம்மாவுடைய இடத்துல. அம்மா கேட்டான், என்ன தோற்றம், எப்படி போறது? அந்த அம்மா சொன்னாலா, சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம இந்த காட்டுக்கு வந்துட்டோம். ஆட்டுக்காரர் ஏதோ கிராமத்துல இருக்கக்கூடாதோ, தபஸ் பண்ண காட்டுக்கு வந்துட்டார். அவரோட நான் இருந்தேன். அந்த மனுஷன் நீ பிறந்ததுன்னு ஒரு 2-3 வருஷம் ஆரம்பமே காலம் ஆயிட்டார்.
என்ன கோத்திரம் என்ன சூத்திரம் எல்லாம் இதுன்னு கேட்கவே இல்லை. கல்யாணம் ஆன புதுசுல இதெல்லாம் கேட்பாரு. எப்ப கேட்பாரு? ஒரு 40-50 வயசு ஆனவர் வாழ்க்கையில் விதிப்பட்டது. அப்புறம் ஏதாவது கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும்னா அப்புறம் அவர் கேட்டாருன்னா அடுத்த நாள் தான் வரும். நாளைக்கு தெரிஞ்சு வரேன்னு சொல்லி அப்புறம் கேட்டார். அது வரைக்கும் இப்ப கோத்திரம் சூத்திரம் எல்லாம் தெரியல அப்படி இல்லை. அதனால நான் விசாரிக்கிறப்ப எனக்கு தெரியாது. என் பேரு ஜமாலா, அதனால நீ ஜாபாலன் இது மட்டும் சொல்லிவிட்டார். குருகுலத்துக்கு போனா எனக்கு உபநேரம் பண்ணி வேதாத்தியம் சொல்லிக் கொடுப்போம்னு கேட்டான். அவர் ஆசிரியர்கள் இதே கேள்விதான் கேட்டார். இவன் அம்மா சொன்ன பதில் சொன்னான். இவ்வளவுதான் தெரியும், நோ மோர் இன்ஃபர்மேஷன் தான். அவர் பார்த்தார், எப்ப நீ உண்மையை சொல்லியோ அப்ப உனக்கு அதிகாரம் இல்லை. சத்யம்பதா தர்மம் தரா. ஒருவேளை நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சத நீ போய் சொல்லியிருந்தியானா நீங்க உண்மை இவ்வளவுதான் எனக்கு தெரியும், அம்மாவை கேட்டேன் சந்தோஷம்ப்பா வாழ்ந்தால் உபநயனம் பண்ணால் கேட்டு வச்சார். குருகுலத்துல கேட்டுண்டார். கேட்டுன்றது என்ன பண்ணா அதை சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா? இவர் என்ன பண்ணார், மற்ற அத்தனை கிறிஸ்துவா இருந்தாலும் இந்த கிறிஸ்துவனை கொடுத்து ஒரு 300 பசு மாட்டை கொடுத்து எல்லாம் எப்படி சத மாட்டா கொடுத்துருக்கு. அவர்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான். இது 1000 ஆட்சி கொண்டு வாங்க ஒரு மாதம். அதனால என்ன பண்றது, ஸ்கூல்ல படிப்பு வரலன்னா என்ன பண்ணா ஆடு மாடை நேற்றுக்கோடு சொல்றதா எங்கிருந்து வந்தது? இது இங்க கடையில இருந்து வந்து தாமதத்துல இந்த கதை என்னடா பண்றது போன. இவனுக்கு ஒன்றும் தெரியாது. வயங்கிற குழந்தை அவனும் தெரியாது. ஏதோ குரு சொன்னா, ஆனா ஒண்ணு மட்டும் அம்மா சொல்லிவிட்டா, குரு எதை சொன்னாலும் பண்ணணும். அது என்ன எப்படி அப்படின்னு யோசனை பண்ணப்படாது. அப்படி இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் அப்படி இருக்கு. அதே மாதிரி போனான். இருக்கான் காட்டுறது. இது எண்ணிக்கை 1000 ஆறுது, எண்ணிக்கை 6 ஒண்ணு தெரியல. கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு பரிமாறு வந்துதா வந்து இருக்க மனுஷ பாஷைகள் நாங்க 1000 ஆயிட்டோம், குரு கலத்துக்கு அழுகன போங்கோ எப்படி இருக்கோம். இவர் பார்த்த இந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாமே அழுகது குரு கலத்துக்கு வர. முன்னாள் சாயங்காலம் கிளம்பினவர் அடுத்த நாள் காலமே சந்தியாவனம் பண்ணி அக்ரகாரியம் பண்றதுக்காக ஒரு இடத்துல வரும் பொழுது சந்தியாவனத்துக்கு அந்த அக்னிகளை எழுதி சொல்லிட்டா பிரம்மணத்தை பாதம் பட்சாமி. பிரம்மத்துடைய ஒரு பாதம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லு மத்தியானத்துக்கு போனேன். அப்போது அம்சத்தே பாதம் பட்சது சூரியனே ஒரு பட்சி வடிவமா அவங்களுக்கு சொல்ல அதுவும் சொல்லு. சாமிக்காலம் வேற என்ன ஒரு கொக்கு வந்து சொல்லுவார் அதையும் சொல்லு. இப்படி 3 பாதங்களாச்சு. 4வது பாதம் உங்களுக்கு குரு சொல்வார் ஆச்சாரியன். ஆச்சாரியன் உங்களுக்கு பிரம்மலோகத்துக்கு போகக்கூடியதான கதின்னு சொல்வார். அப்படி இருக்கு. இவர் பாதம் ஆனந்தமா வந்துட்டான். வந்ததுமே இந்த பையனை பார்த்ததுமே இந்த குருவானவர் கோணம் யார் உங்களுக்கு சொன்னா பிரம்ம சோம்ன முகம்பாதி மற்றவர்கள் மாதிரி இல்லாமல் எந்த கவலை வந்தாலும் கவலைப்படாம இருக்க கற்றுருக்கிய. வாழ்க்கையில கவலை வரும், உடம்பு வரும், மனசுக்கு கவலை வரும், துன்பம் வரும், இவைகள் வந்தாலும் முகத்துல தெளிவு போகல உனக்கு. அப்படி ஆனந்தமா இருந்துருக்கு. எப்படி வந்தது உனக்கு? யார் சொல்லிக் கொடுத்தா உனக்கு விஷய? இவர் பார்த்த கொக்கு சொல்லிக் கொடுத்தது, மாடு சொல்லிக் கொடுத்தது சொன்ன யாராவது கேட்பாரு. ஒன்றும் கேமரான். அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் சொன்னார். அப்புறம் சொன்னார், கொக்கா வந்தது, அம்சமாக வந்தது, மாடா வந்தது, இதெல்லாம் அம்மாள் தான். நமக்கு அதிகாரம் இல்லாத போனாலும் அதிகாரத்தை கொடுத்து அவனுக்கு அவனை கடமைக்கிறதுங்கிற அம்பாளுடைய சொல்லுது. ஆகையால் வாழ்க்கையில நமக்கு இன்னதுன்னு தெரியாது, இதை கட்டணம்னு தெரியாது, இருந்தால நாடனம்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சின்ன வயசுல 7 வயசுலயே முடிச்சுட்டு இருப்போமே. இது வரைக்கும் காத்துட்டு இருப்போமா? இவ்வளவு கவலை வருமா? என்ன பண்றாங்க? உங்களுக்கு அந்த தகுந்த சமயத்துல எப்ப ரைப்பா இருக்கோ உங்க மனசு அந்த சமயத்துல அவளுக்கு அதை வரும்படி பண்ணி குருதர்சனம் ஏற்படும்படி பண்ணி அதற்கு பிறகு அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களும் வந்து உங்களுக்கு இல்லறத்துல சுகமும்
அதோட இல்ல மோட்சத்தையும் வரும்படி பண்றாளாம். தரங்ககதி சம்பதம் ததனுசம்ஹரத்யாபதம். தரங்ககதி சம்பதம் இந்த உபாசனை எடுத்துட்டு ஒரு 5-6 வருஷம் ஆச்சுன்னா என்ன சம்பதம் தரங்ககதி காசானது மேலும் மேல அலை அடிக்கிற போல அடிக்கும். தரங்ககதி சம்பதம் ததனுசம்ஹரத்யாபதம். காசு மட்டும் நிறைய வரக்கூடாது. ரொம்ப காசு வந்ததுன்னா சிக்கல் வரும். ஆனா இங்க என்ன பண்றது இல்ல, அதோட இல்ல ததனுசம்ஹரத்யாபதம். ஆபதைகள் இல்லாம உங்களுக்கு ஆபத்தே வராம காப்பாற்றுறாளாம். சுகம் விதரதி. இவனுக்கு இருக்கிறதோட சுகத்தை கொடுக்கிறான். அது வேணும் இது வேணும், ஒரு 10 கார் வேணும், 5 பிளேன் வாங்கிட்டு வரணும், அழல வரும். இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கபடி பண்றாளாம். சுகம் விதரதி பிரியம் பரிசி நோதி. இவனிடத்துல ஒண்ணும் இல்லாத போனாலும் இவனுக்கு எல்லா விதமான போகங்களும் வரும்படி பண்றார். இவனை யாராரு வெறுக்கிறாரோ அவளை அப்புறப்படுத்துறார். அவளை கொல்லல. உங்களை யாராரு வெறுக்கிறாரோ அவளை உங்க வாழ்க்கையில இருந்து அவளை அப்புறப்படுத்திடுறார். அவங்களுக்கு டிரான்ஸ்பர் வரும்படியோ வேற இடத்துக்கு போகும்படியோ பண்ணிட்டார். உங்களுக்கு தெரியாம கவலையே இல்லாம இருக்க. இந்த மந்திரத்தை பண்ணீங்க பண்ண பண்ண மனசுல இருக்கக்கூடியதான எத்தனையோ ஜன்மாக்களை பண்ணின பாப்பங்கள்லாம் போயிடுறதா. பாப்பம் மட்டும் இல்ல, பாப்ப வாசனையும் போயிடும். வித்தியதே ஹிருதய கிரந்தி நிகழ்ச்சிகள் இருக்கிற முடிச்சு போறது. முடிச்சு தெரியுமோ தான். சில சமயத்துல முடி போட்டவங்க அந்த கொண்டு கைட்டா பிடிச்சிடும். அதை சரியா பிரிக்கிறது கட்டம். சில பேர் கத்திரி எடுத்து கட் பண்ணிடுவோம். அது சரியான வழி இல்லை. ஆனா என்ன பண்றது, அந்த முடி அவசரம் ரொம்ப பத்திரமா இருக்கிறோம். அதே போல எத்தனையோ ஜன்மாக்களை நம்ம மனசுல என்னென்னமோ வாசனைகள்ல அதெல்லாம் நமக்கு போகணும். யார் அது பண்றா? அதோட உங்க பாதத்துல நமஸ்காரம் பண்ணினாலே போறோமா. இது சிவங்கரி சிவேபரே சிவபுரன்று சிவங்கரி நல்லதை பண்றவா மாதிரி சிவேபரே சிவபுரன்று அப்படின்னு பூஜை பண்ணினதே சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள். விவகாரம் இருக்கு, பூஜை பத்தி தெரியவே இருக்கு. பார்க்கறது யாரும் விவகாரம் என்னன்னா இந்த இடத்துல தினோதி துடிச்சானி நம்ம சொல்றோமோ இல்லையா. இந்த தினோதி துடிச்சானி எந்த துடிச்சான் எத்தனையோ ஜன்மாக்கள் இருந்ததான அது வெற்றிய புடிச்சுட்டு இருக்கக்கூடியதான பாவங்கள்லாம் போட்டு வஸ்திரம் இருக்கு. வஸ்திரத்தை சாதாரண அழுக்கா இருந்தா தவிர்த்தா போயிடும். இன்னும் சில அழுக்கா இருக்கலைன்னா அதுக்கு சோப் போட்டாதான் போதும். இன்னும் வாஷிங் சோடாவை போட்டு கொதிக்க வச்சிடும். அதே மாதிரி நம்ம மனசுல எத்தனை ஜன்மாக்களையோ ராகத்வேஷா இருக்குல்ல, அதெல்லாம் போகணுமே. ஆனால் மாணவனை வந்து நம்ம சொல்லுவோம் வந்திருக்கு. இதுக்கு தினோதி துரிதானிங்கிறதுக்கு எத்தனையோ ஜன்மாக்கள் பண்ணி இருந்து மனசுல பிரதிபந்தகமா இருந்து கொண்டு நல்ல காரியங்கள் வராம அப்பப்ப தடுக்கிறது பார்த்தீங்களா. சின்ன முள்ளு இருக்கட்ட அதை காலில் தச்சு இருக்கும், அது எடுக்க வராது. நடந்தா குட்டிட்டு இருக்கு தெரியுமா. நடக்க நடக்க காலில் குட்டிட்டு இருக்கு, உள்ள போயிட்டே இருக்கு. ஊசியங்கள் எடுக்க குத்தினாலும் அது வரமாட்டேங்கிறது. அது போல துன்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த துன்பங்கள்லாம் போறதுக்கு வழி மகாநவம் யாமியோ பக்தா அவனுக்கு முக்தி கையில இருக்குங்கிற. கையில இருந்ததுன்னா உள்ள கையில இருந்து அப்படியே வாயில போட்டுக்கிற மாதிரி. அதே மாதிரி முக்தி அவ்வளவு கிட்ட இருக்கு இந்த ஜென்மாவில. நீங்க பிறக்கும் போது எவ்வளவு பாப்பத்தோட பிறந்தீங்களோ அவைகள்லாம் நீக்கப்பட்டு முக்தி வரைக்கும் வரும்படி அப்பால் அனுகிரகம் பண்ணிட்டா அந்த மகானவமி எண்ணிச்சு அப்படிங்கிறத பாது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தருத்தம் ரிசிம்ம பிராதாது அஸ்வயுக்துக்லபத்ரேது சாஸ்தனி மூலம் யுதா பூர்வாசாத்யா சார்வம் விஷ்கத்வயுதாபிவா. ஆத்திர மாசத்துல சுக்ல பட்சத்துல எந்த அஷ்டமி வருதோ, மூலா நட்சத்திரோட கூடினதான அஷ்டமியா இருக்கோ அது பூர்வாசாரியோட சேர்ந்தாலும் மூலா, அதுக்கப்புறம் ஒரு பூர்வாசாரம் ரெண்டுல இருந்தாலும் சார்த விஷ்கத்வயுதாபிவா. காணி மூலம் மத்தியானம் பூர்வாசாரம் பாதி இருந்தாலும் சார்த
இதுதான் மகாநவமி பேரு. திரைலோக்கியேது சுலோலபா. மூலகத்துல இருக்கிறவங்களுக்கும் இது கணக்கிறது ரேர் ஈவெண்ட். அமெரிக்கால சூரிய கிரகணம் வந்ததுன்னு அதை எடுத்து போட்டோ எடுத்து எல்லாம் இருக்கா, பேப்பர் எல்லாம் போட்டிருக்கா, எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சங்கர கிரகணம்னா பரிபூர்ணமாக இருக்கிற கிரகணம்லாம் நல்லா இருக்கு சூரிய கிரகணம். ஆனா அது ஏதோ 180 வருஷத்துக்கு ஒரு தரம் வருதுன்னு அது வரது டிலேயா வரலாம். ஆனா இந்த புண்ணிய காலம் ரொம்ப விசேஷம். இப்படிப்பட்டதான புண்ணிய காலம் தேவானாமதி துர்லபா. மூலகத்துல இருக்கிறவாளுக்கு ரொம்ப ரேர். ஏன்னா இந்த சமயத்துல நீங்க உயர்ந்ததான ஒரு பலத்தை அடையலாம். பவித்யாந்தர புராணேதி கன்யாகதே கவிதரி. சூரியன் ஆசிர மாதத்துல இருப்பாரேயானால் கன்யாகதே கவிதரி சுக்லபட்ச அஷ்டமி யுகா. சுக்லபட்சத்தில் வளர்பிறையில் வரக்கூடியதான அஷ்டமி மூலாநட்சத்திர சம்யுக்தா சாமஹானவமி ஸ்மிருதா. ஒண்ணு சொன்னா போனாதாங்க நிறைய இடத்துல அந்தந்த புராணங்கள்ல விசேஷமாக சொல்லி இருக்கு. இது கவனிக்கணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் எப்படிப்பட்டவாள்னா நமக்கு எது ஹீட்டமோ அது பல முறை சொல்லுவோம், ஒரு தடவை சொல்றது இல்லை. எது முக்கியமாக நீங்க தலை தரம் பிடிக்கிறோமோ அதை பல தரம் சொல்லுவோம். ஏன் சார் போர்டு அடிக்கிறது ஒரு தரம் சொன்னா போராடோ பல முறை சொல்லணும். ஏன்னா அதை நிச்சயமா இந்த ஜன்மாவை வீணாக்காம நீங்க பண்ணிக்கணுங்கிறதுக்காக. அப்பொழுது ரவி வித்யாபி ஞாயிற்றுக்கிழமையா வந்தாலும் அது மகாநவமி என்று பெயர். ஏன்னா சாதாரணமாக கிரகங்களுக்கெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்துல சூரியனுக்கு ரொம்ப கிட்ட புதன் வந்தான்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகுதுன்னு அந்த புதனுடைய பவர் எல்லாம் சூரியன் வாங்கிப்பார். உங்களுக்கு புதன் என்னென்ன பலம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா சூரியன் வாங்கிட்டார். அது போல சூரியனோட கிட்ட வந்திருக்கிறதுனா சூரியனுக்கு அந்த பவர்லாம் போயிடும். அப்படி இல்லைன்ட்டார். அப்புற அஷ்டமி மூலாபியாம் சம்யுதா யா திதி. அஷ்டமி மூலங்களோட கூடின எந்த திதி இருக்கோ தான் நவமி வியாக்கியாய. நவமியேவ மகாநவமி வித்தியார்த்தா. நவமியம் தான் போதும்னு நினைக்கிறார். ததுப்தம் பவிஷ்யோத்தராதி வச்சன விரோதா. அப்படி இருந்தா அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்க சப்தமி வேத போதக ரவி வித்யாபதஸ்ய. ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னா காலமே சப்தமி இருக்கும், மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி 8 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்கும், அதுக்கப்புறம் நவமி இருக்கும். இதுக்கு என்னன்னு ரவி வித்ய மகாநவமின்னு பேரு. அப்படி இருந்த போதிலும் அல்லது ரவிவாசர யுக்தா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மகாநவமி வரும். நம்ம தான் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மகாநவமி வந்திருக்கு. இது ஆபீஸ் லீவ் கொடுக்கணும்னு இல்லை, தானா வந்திருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் வேண்டாம்னு இருக்க. அனைவத்த பரஸ்பர வித்யத்துவமது பிரசப்தம். இப்படி வந்தா பூஜைக்கு ரொம்ப வசதியானது. ததுப்தம் விஷ்ணு தர்மோத்தரே. இது எங்க இருக்கு? அஷ்டமியா நவமி யுக்தா நவமியா அஷ்டமி யுக்தா. அஷ்டமியோட நவமி சேர்ந்தாலோ அல்லது நவமியோட அஷ்டமி சேர்ந்தாலும் என்னது? அஷ்டமியோட நவமி சேர்ந்தாலும் நவமியோட அஷ்டமி சேர்ந்தா ஒண்ணுதானே? இல்ல, அஷ்டமி கொஞ்சமா இருந்து அதிகமாக நவமி இருக்கலாம். இல்ல சாயங்காலம் 3 மணி வரைக்கும் அஷ்டமி இருந்து அதுக்கப்புறம் நவமி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஈஸ்வர பிராய உமாமகேஸ்வரி திதி. இந்த திதிக்கு என்ன பேரு? உமாமகேஸ்வரி திதி பேரு. இப்படிப்பட்டதான தினத்துல பண்றது ரொம்ப விசேஷம். இது நமக்கு ஜெனரலா தெரியும், பஞ்சாங்கத்திலையும் போட மாட்டேன். நவமி என்னைக்கு இருக்குன்னா அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணிக்கு நவமி வந்ததுன்னா நீங்க பூஜை என்னைக்கு அடுத்த நாள் பண்ணிடுவது. ஆனா இல்ல, நவமி வந்ததுமே பண்ணும். அஷ்டமியாம் பூஜையே ருத்ரா நவமியாம் சத்து. அஷ்டமி அன்னைக்கு சிவனை பூஜை பண்ணணும், நவமி அன்னைக்கு அம்பாளை பூஜை பண்ணணும். உமாய நவமி உமை அம்பாளுடைய திதியானது அஷ்டமி. இது நவமி பரமேஸ்வரனுக்கு அஷ்டமி. துவயோரியோ மகா புண்ணியா. ஒரு நாளைக்கு அஷ்டமியும் நவமியும் கலந்து வந்தது ஆனால் மகா புண்ணியா. அன்னைக்கு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா அவ்வளவு புண்ணியம்.
அதே போலயே விசேஷமாக சௌந்தர்ய ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணினா அவ்வளவு புண்ணியமானது அம்பாளுக்கு நம்ம நமக்கு கொடுப்பார். தத்தைவ சப்தமி ஏகா பாவா நவமி கிரகணேதுருப்தா காலமே சப்தமி இல்லாம அஷ்டமி நவமி மட்டும் இருக்கக்கூடியதான தினங்கள் மிகவும் பிரசித்தம். நவிவா நமிதா பாபி விஷ்டிஹதா ஜனக சப்தமி கல்யலமோபஹதா யதிவத்தமி வேதபவா நவமி விபுதைரபி புஷ்யதமா நவமி. இப்படிப்பட்டதான நவமி விபுதைரபி புஷ்யதமா நவமி தேவதைகள்லாம் இதுக்காக காத்துருக்கலாம். இப்படிப்பட்டதான நவமி திதி என்றுக்கு நமக்கு அம்பாளை பூஜை பண்ணினோம் ஆனால் நமக்கு இந்த பவர் ஆனது அப்படியே இருக்கும். அவளுடைய கவலை அவளுக்கு ஒண்ணும் இல்லாத ஒரு கவலை இல்லை சார். பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க அது போயிருக்கா ரொம்ப கஷ்டம். இப்ப மினிஸ்டரா இருக்கா அது போல இருக்காலும் ஏன்னா சுகத்துக்கு வழக்கப்பட்டு அடுத்த நாள் அது போயிருக்குன்னா அவருக்கு கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் இது போல சந்தர்ப்பங்கள் வந்து அவ காத்துட்டு இருக்காளாம். எப்ப வருது என்ன இதனால சாஸ்வதமான பலத்தை அடைகிறோம். நித்யா சப்தமி கல்ய லவேன உபஹதான காரியா. காலமே ஒரு நாளையே சப்தமி இருந்தாலும் அது வேண்டாம். அஷ்டமி சேஷே நவமிக்கு அஷ்டமிக்கு மிச்சமாக நவமி இருக்கிறவையானால் சாயங்காலம் 3-4 மணி வரைக்கும் அஷ்டமி, அதுக்கு மேல நவமி வந்தால் சுராணாமை பூஜா நவமி. அது சுராணாவுக்கு தேவதைகளுக்கும் பூஜை பண்ணத்தக்கது. அயமேவ பிரகார வாசந்த நவராத்திரி அஷ்டமி நவமி நிர்ணயேதி. இது மட்டும் இல்ல, ராமநவமி என்னைக்கு? ராமநவமி தேவரத வசந்த ருத்துவுல சைத்திர மாசம் பிரதிபத்தில இருந்து ஆரம்பிச்சு தசமி வரைக்கும் வரக்கூடியது. அன்னைக்கு வரக்கூடியதான நவமிய ராமநவமின்னு விசேஷமா சொல்லிருக்க. ராமன்னு சொன்னா ஸ்ரீராமோ லலிதாம்பிகா அம்பாளுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை நமக்கு சொல்றதுக்காகத்தான் விசேஷமாக இது சொல்றார். வாசந்த நவராத்திரி அஷ்டமி நவமின்னு நிர்ணயேதி. நவராத்திர பிரதீபே ததா அபிதானார். நவராத்திர பிரதீபம்னு ஒரு கிரந்தம். நவராத்திரிகள் எப்படி பூஜை பண்ணணும், எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த பூஜை பண்ணணும் எல்லாம் சொல்லியிருக்கிறது. விஸ்வரூபாச்சாரியது நவராத்திர துவயம் பிரக்கிரம்யா. 4 நவராத்திரிகள் இருந்த போதிலும் இந்த மகாநவராத்திரி மகாநவமி வரக்கூடியதான இந்த 2 நவராத்திரிகள் அஷ்டமி நவமி சிவக்ஷேத்திரே மகோத்சவா. அஷ்டமி நவமி சேர்ந்ததுல சிவக்ஷேத்திரத்துல உயர்ந்த உற்சவம் பண்ணணும். இது நாள்ல ஆத்துல ஜபம் பண்ணி வீட்டுக்குள்ள தெரிஞ்சது. ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். சாஸ்தனா இருக்கிறவன் நம்ம பக்தனா போவோம். அம்பாளுக்கு பூஜை பண்ண 10 பேருக்கு தெரிய வேண்டாம். ஏகாந்தமா இருந்து கொண்டு 4 பேருக்கும் சொல்லாம ரகசியமா ஜபம் பண்ணிட்டு. இதுல தப்பான காரியம் அல்ல ரகசியமா பண்றதுக்கு. ஆனா 10 பேருக்கு சொல்லுண்டே இருந்தா உங்க டைம் வேஸ்ட் ஆகுது பார்க்கணும். இந்த ஜன்மாவில நீங்க மொத்தத்தை அடையணுமே ஆனால் எவ்வளவு மேக்சிமம் பண்ண முடியுமோ அது பண்ணலாம். ஆனா 10 பேரோட சேர்ந்து அவளோட பேசிட்டு லௌகிகமான விஷயங்கள் பேசிட்டு டைம் போறது. அதனால ரகசியமா இருங்கோன்னு சொல்லு. அந்தஸ்தாத்தோ வைஷ்ணவ சபாயாம் வைஷ்ணவோ யதா. நான் சாஸ்திர அம்பால பூஜை பண்றேங்கிறது தனக்கு மட்டும்தான் தெரியணும். மகிழ்ச்சைவா விபூதி ருத்ராட்சங்கள்லாம் தரிசிட்டு 4 பேருக்கு சிவசிவான்னு சொல்லி அப்படி இருப்பேன். சபாயாம் வைஷ்ணவோயா. பெரியோர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்களுக்கு ஆசைகளை பெற்று வைஷ்ணவமாக இருந்தோம். இந்த அந்தஸ்தான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நம்ம பத்திரமா ஆனந்தமாக அந்த சுரூபத்தை இந்த ஜன்மாவில அடைஞ்சு ஆகணும். அதுக்காக பொழுது வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால அஷ்டமி நவமி சிவக்ஷேத்திரே மகோத்சவ. நவராத்திரி ஜனங்கள்லாம் அம்பாளுக்கு விசேஷமாக மகோத்சவம் பண்ணணும். 10 பேருக்கு தெரியாமல பூஜை பண்ணணும். இதெல்லாம் என்னங்கிறத மேல போய் சொல்ல போறாரு. இந்த மகாநவமி கடத்தறியவருக்கு என்ன இதனுடைய பரமானது ரொம்ப விசேஷமாக சொல்ல போறாரு. சிவசத்யோ சாமரஸ்ய பக்தயோருபயோரபி. சிவசத்யோ சாமரஸ்ய. இது மகாநவமி என்கிறது சிவசக்திய சாமரஸ்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அத சாரதோ
வாசந்தஸ்தா இது நவராத்திரஸ்ய த்வௌ பட்சௌ தயோருபயோரபி. வசந்த நவராத்திரி ஏப்ரல் மாசம், இப்ப அப்படிதான் சொல்லணும். வசந்த ருதுன்னு சொன்னாலோ சித்திரை மாதம்னு சொன்னாலோ புரியுறது ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏப்ரல் மாதம் கொஞ்சம் கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுதோம். அப்ப வரக்கூடியதான் நவராத்திரியில அல்லது இப்ப அக்டோபர்ல வரக்கூடியதா நவராத்திரியில அது தயோருபயோரபி ததர்த்தம். அஷ்டமியாம் தேவி பூஜா உக்தா தேவி புராணே. அஷ்டமியில தேவி பூஜை எப்படி பண்ணணும்? ஆஸ்வயுக்லநவமி அஷ்டமி மூல சம்யுதா. மூலா நட்சத்திரத்தோட கூடின அஷ்டமியும் கன்னியா மாசத்துல வரக்கூடியதான சுக்லது நவமியும் சாமஹா நவமி சத்யாம் ஜெகன் மாதர மர்க்கையே. இப்படிப்பட்டதான அந்த அம்பாள ஜெகன் மாதர மர்க்கையே அம்பாள பூஜை பண்ணணும். எதற்காக? இந்த பிறவி போரும் இன்னொரு பதிவு வராம இருக்கிறதுக்கா. மகான்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கா? பிரமன் முதலிய தேவதைகளை பெற்று அம்மே அடியேன் இறந்து இனி பிறவாமல் வந்து என்னை காப்பாற்று ஆட்கொள்ளேங்கிற. இங்கு பிறந்த இன்னொரு பிறவி வேண்டாம் எனக்கு, இனி பிறவி வராமல் வந்து ஆட்கொள்ளே அப்படிங்கிற. அதுக்கு என்ன பண்ணனா? இந்த மகாநவமி அன்னைக்கு விசேஷமாக பூஜை பண்ணணும். நவம்யாம் உக்தா பவிஷ்ய புராணே நவம்யாம் ஸ்ரீ சமாயுக்தா தேவயித்தர் வைத்து பூஜிதா. மற்ற தேவதைகளை பூஜை பண்ணி லாபம் இல்ல. ஏன் தெரியுமா? அந்த தேவதைகளை அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அவன் அதர்வை செய்யல என்ன பண்ணனா? அம்பாளை பூஜை. ஏன் விசேஷம் என்னன்னா ஜகானமகிதம் துஷ்டம் அவத்தியம் தேவதாதிலே. இந்த தினத்தன்னைக்குத்தான் மகாஷ்டமி அன்னைக்குத்தான் மகிஷாசுரனை கொண்ட தினம். ஜகானமகிதம் துஷ்டம் அவத்தியம் தேவதாதிலே. இது விசேஷமாக இந்த பெங்கால் கஷேத்திரத்துல வங்கதேசத்தை போனதெல்லாம் இந்த அஷ்டமி அன்னைக்கு மகாஷ்டமி மகாநவமி ரொம்ப கொண்டாடுவாங்க. ஏன்னா அன்னைக்குதான் மகிஷாசுரனை கொண்ட தினம். லப்வாபிஷேகம் வரதா சுக்லேஷாஸ்வயுஜஸ்யதோ. கொண்டு அத்தனை சும்பனி சும்பாதிகளை கொன்ன பிறகு அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் நடந்த தினம். லப்வாபிஷேகம் வரதா. அம்பாளுக்கு பட்டாபிஷேகம்னா நமக்கு என்ன வரம் ததா தீட்டி வரும். அந்த சமயத்துல நீங்க எதை கேட்காலும் கொடுப்பா, கேட்காத போனாலும் மோட்சத்தை கொடுப்பா. வரதா சுக்லேஷாஸ்வயுஜஸ்யதோ தஸ்மாத்ரம் பூஜ்யா. ஆயால் அம்பால பூஜை பண்ணணும். நவம் ராம் சந்திகாம் புதை. எப்படி சந்திகா பரமேஸ்வரியா பூஜை பண்ணணும். அட்லீஸ்ட் அன்னைக்காவது துர்கா சப்ததி படிக்கணும். சாதாரணமா 10 நாளும் படிப்பா. முடியாத போனாலும் நவராத்திரியில முழுக்க ஒரு தரமாவதும் படிப்பா. அப்படி இல்லாத போனாலும் அஷ்டமி அன்னைக்கோ நவமி அன்னைக்கோ மூர்த்தியா படிக்கணும். லப்வாபிஷேகம் வரதா சுக்லேஷாஸ்வயுஜஸ்யதோ தஸ்மாத்ரம் பூஜ்யா நவம்யாம் சந்திகா புதை. மகத்துவம் நிகத பிராப்தா அத்ர தேவி சரஸ்வதி. அவன் மகாநவமின்னு சொல்லிருக்கிற மூலா நட்சத்திரம் சரஸ்வதி மாதாவுக்கு உயர்ந்தது. அதுல மகத்துவம் என்னன்னா இந்த சரஸ்வதி மாதாவுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டுதான் விசேஷமாக சும்பனி சும்பாதிகளை ஆரம்பித்து எல்லாரையும் கொண்டது. இவெல்லாம் கொண்டது என்னைக்கு? சும்பனி சும்பாதிகளை கொண்டது சரஸ்வதிய அவதாரத்தில். அம்பாளே காளியாகவும் மகாலட்சுமியாகவும் மகாசரஸ்வதியாகவும் 3 உருவங்களை எடுத்தார். அதுல காளியா இருந்து கொண்டு முதல்ல மதுகைத வாழ கொண்டார். அதுக்கப்புறம் மகாலட்சுமி அவதாரத்தை எடுத்த மகிஷாசுர வதமானது ஏற்பட்டது. மகிஷாசுரன் சில்முகன் அப்படின்னு 13 சேனாபதிகளோடு சேர்ந்து மகிஷாசுரனை கொண்டார். அந்த 3ஆம் அத்தியாயத்துல 13 சேனாதிபதிகள். அதுக்கு கணக்கு அடுத்ததான் படிக்கிறோம் கணக்கணும். எத்தனை பேரு? 13 சேனாதிபதிகள். அதுக்கப்புறம் மகிஷாசுரன் 14 பேர் சேர்ந்து கொண்டு இருந்தா 2ஆம் அத்தியாயம். அதுக்கப்புறம் மகாசரஸ்வதியா இருக்கும்போது 3வது கண்டத்துல விசேஷமாக கும்பநிசம் ராஜவதம் எல்லாம் கடைசியில பட்டாபிஷேகமா இருக்கு. அதனால
மகத்துவம் எத பிராப்தா இதான மகத்துவத்தை அடைஞ்சிருக்கா எத்தனை தேவி சரஸ்வதி அதோத்தம் மகதி புரோக்தா அதனால்தான் மகதீச்சதா நவமி மகாநவமி மகநவதீயம் சதா புதல் இயம் பூஜா நிதி தேவா இங்க ஆரம்பிச்சுட்டார். இந்த மகாநவராத்திரி இன்னைக்கு நவமி இன்னைக்கு பண்ணக்கூடியதான பூஜையானது ராத்திரியில தான் பண்ணணும்னு சில பேர் சொல்றாங்க. நவமி இன்னைக்கு ராத்திரி அஷ்டமி மேல நவமி நவமி ராத்திரி வரும் முழுக்க இருக்கிற இன்னைக்கு ராத்திரி பூஜை பண்ணுங்க. அத்தினே மாசினே காந்தே மங்காசுர மத்தினே தேவியும் பூஜையே அர்த்தராத்திர அஷ்டமி அல்லது அஷ்டமி எண்ணிக்கோ நவமி எண்ணிக்கோ பாதி ராத்திரி கன்னியாசமுஸ்தேரவம்னா கன்னியா ராசியில சூரியன் இருக்கும் பொழுது இந்த ஆசிர மாசத்துல ரவீசாம சுக்லாஷ்டம் யாம் பிரபோஜயே சோபவாசோ நிதீர்கேதோ காலம் இருந்து சாயங்கால ராத்திரி வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாமல் அதனால்தான் நம்ம பூஜை பண்ணல. நமக்கு 6.5 மணி நேரத்துக்கு உள்ள விழுந்துட்டே இருக்கும் சர்வகாலமும். நீங்க எது ரெஸ்ட் எடுத்துட்டாலும் வெறும் வயறு மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கூடாது. ஆனா இந்த பூஜை என்ன பண்ணிருக்க சோபவாசோ நிகார்த்தோ உபவாசம் இருந்தவங்க காலம் இருந்து ஒன்றும் சாப்பிடாமல் பாதி ராத்திரி வரைக்கும் இருந்து மகாவிபவ விஸ்தரவி ரொம்ப வைபவமாக பூஜை பண்ணணும். விஸ்வரூபாச்சாரிய அஷ்டமி ரவமா ரவிமாதாத்யா அஷ்டமி அன்னைக்கு பூஜாம் கிருண்ணாதி பார்வதி அன்னைக்கு அம்மா எதிர்பார்க்கிறாள் அவங்க இடத்துல பூஜை. உமக்கு இந்த ஜன்மா அதுல மோட்சத்தை கொடுக்குறேன், அந்த மோட்சத்தை கொடுக்கறது நீங்க எனக்கு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாளா. நிஷார்தே பூஜிதா தேவி வைஷ்ணவி பாபநாசினி மோட்சத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடியதான சகல பாபங்களையும் போட்டு விடுறார். இது முன்னாலேயே இந்த மகாநவமி பற்றி அதுல பண்ண வேண்டியது பற்றி ஒரு நாமாவில சொல்லியிருக்கேன். அதுதான் இங்க சொல்ல வேணாம். தஸ்மா சர்வ பிரயத்ன அஷ்டமியாம் நிதி பூஜையே அஷ்டமியாம் நிதின காலமே அஷ்டமி இருந்து ராத்திரி நவமி அப்படிப்பட்டதான ராத்திரி நவமியில பூஜை பண்ணணும். தத்திர அஷ்டமியாம் பத்ரகாளி தத்த யஜ்ஞ விநாசினி அம்பாள் பத்ரகாளி தத்த யஜ்ஞ விநாசினி. தத்த யஜ்ஞம் தத்த பிரஜாபதி யாகம் பண்ணினார். எல்லோருக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சார். 2வது மட்டும் சிவனுக்கு இன்விடேஷன் அனுப்பல. மாப்பிள்ள அத்தனை பேர்ல தன்னுடைய 16 குழந்தைகள்லயும் 16 பெண்கள்ல 15 பேர் தர்ம தேவதை கொடுத்துட்டு ஒரே ஒரு பொண்ணை கடைசி பொண்ணு பரமேஸ்வரன் கொடுத்தாரு. முக்கியமா இருந்தா என்னமோ மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு பெரிய போஸ்ட்ல இருக்காரோ இல்லையோ பிரஜாபதி தேவர். எல்லா தேவதைகளும் மூலகத்துக்கும் ஹெட்டா இருக்கிற போஸ்ட்ல இருக்கார். ஒரு நாளைக்கு வரும் பொழுது பரமேஸ்வரன் எழுந்து நிற்கிறார். ஆனால் அவர் கோபம் வந்துருச்சு. ஏன்னா 4 பேர் எதிர்த்து அவமானம் பண்ணினா எப்படி கோபம் வந்துருச்சு. அதனால என்ன பண்றதுன்னு அன்னில இருந்து இவரோட பேசுறது இல்லை. சாதாரணமாக உலகத்தில் எப்படி சேர்றதுன்னு கேட்டா மாமியார் மாட்டு போட்டுக்கிறாரு. இது ரிவர்ஸ். மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை வந்துருக்கு. பரமேஸ்வரன் அவர் என்ன இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. அவர் பாட்டுக்கு ஏகாந்தமா ஏதாவது ஒரு கவலை வந்தா கண்ண உள்ள உட்காந்துருவார். சமாதிக்கு போயிட்டு வரவர் கவனிக்கவே இல்லை. ஆனா அது போல ஸ்திரீகளுக்கு முடியுமா? அதையும் பிறந்தாக்கள விசேஷமாக யாரும் நடக்கிறது. எல்லா அக்காக்களும் வரிசையா ஏரோப்ளைன்ல போயிட்டு இறங்கி பார்த்துட்டு போடலாம். இவ வராளா இதான் வம்புங்க. அவ்வாட்டுக்கு அவ போகக்கூடாதோ. இவ வராளா இல்லையா சதி வராளான்னு பார்த்து போடலாம். இந்த மாதிரி பொருட்களை கொஞ்ச நேரம் இருந்தா எங்க அப்பா என்ன நடக்கிறது நான் போறேன். பரமேஸ்வரன் சொன்னார் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னா போயிட்டு வா. ஆனா அவதான் கூப்பிடவே இல்லை. கூப்பிடாம இடத்துக்கு போலாமா இல்ல கதம் கௌரவம். எங்க அப்பா வீடுன்னு சொன்னா பொண்ணுக்கு எப்பவுமே ஒரு சாப்பிட்டாங்க இருக்கணும். அவன் கூப்பிடணுமா? நீங்க தானே உங்க வேதத்துல சொல்லிருக்கு
யஜ்னத்துக்கு அழைக்காமலேயே கூப்பிடலாம் போகலாம்னு சொல்லிருக்கல. எங்க அப்பா வீட்டுக்கு போகணும், மனசு அழிச்சுக்கிறதே போகணும். சொன்னார், அம்மா நீ போனா உனக்கு மரியாதை கிடைக்காதவள, அப்புறம் உன் இஷ்டம். ஏன்டா ரெண்டு பட்சடி போனாலும் கஷ்டம், போகாத போனாலும் கஷ்டம், என்ன பண்றதுன்னு பர்மிஷன் பண்ண சரியில் அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணு போயிட்டு வான்னு சில பேரை அனுப்பிச்சு போயிட்டு இருக்கேன். யஜ்னம் விசேஷமா நடக்கிறது. யஜ்னத்துல ஆனந்தமா எல்லோரும் உட்கார்ந்து இருக்க. சதி தேவி போறா, ஒருத்தரும் மாட்ட கொடுத்து பேசலே. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு பெண்ணுக்கு குழந்தாத்துக்கு போனா அக்கா சரி யாரும் பேசல, வேற யாருமே பேசல, யாரும் கண்டது. ஏன்டா தட்ச பிரஜாபதி கண்ட பயம், யாராவது பேசினா அதனால ஏதாவது நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரோ என்னவோ. அம்மா மட்டும் வந்து அழுதாலும் கவனிக்க வைக்கலாம், ஏதோ அதுக்கு வரணும்னு நினைச்சா வந்து அவ்வளவு. யஜ்னத்தை பார்க்காத உட்கார்ந்து இருக்கேன். யஜ்னம் என்ன ஆகுது, ஸ்வாஹா பிரஜாபதயே நம, ஸ்வாஹா பிரஜாபதயே நம, சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய நம, சோமாய ஸ்வாஹா சோமாய நம, எல்லாம் சொல்லுங்க. ருத்ராய கந்திகராய நமமா அப்படின்னு சொல்லணும். இப்ப என்ன அத இவர்கிட்ட வந்து கொடுக்காதுன்ட்டு ருத்ரனுக்கு ஹோமம் பண்ணாதீங்க. அதுக்கு கோபம் வந்தது பார்த்தோம். எங்க ஆட்டுக்கார வழியறதுக்கு நீ யாரும் இல்லை, அப்பாவா இருக்கட்டும், அதுக்கு சோல் ரைட் வேண்டாம், நீங்க யாரும் வழிபடாது அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணினா அப்படின்னு மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான நெருப்பை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். வந்து பிரம்மரந்தம் வரைக்கும் எடுத்துட்டு வந்து அங்கே ஆகே போது அப்படின்னு தெரிவித்த முழுக்க தனக்குள்ள இருக்கக்கூடியதான நெருப்புனாலேயே இருக்கின்றார். இப்படி ஒரு விசேஷமாக அந்த தட்ச யஜ்ஞத்துல இப்படி நடந்தது. அதே மாதிரி அந்த தட்ச பிரஜாபதிக்கு ஏற்பட்டதான இந்த ஸ்வரூபம் இருக்க பார்த்தா இதுல ஆனவர் பரமேஸ்வரன் ஏற்பட்டீங்கன்னா இங்க வந்து நம்ம நாடுல இருக்காரு பார்த்தீங்களா, எது நடந்தாலும் எத்தனை அனுப்பிடுவார். நேரம் அடுத்தலாம் பரமேஸ்வரனுக்கு போயிடுச்சு. இதுபோல நாட்டுக்காரி வந்தா தெரிஞ்சுட்டா அப்படின்ட்டு சும்மா இருப்பாரு. அவர் என்ன பண்ணார், தன் தலையில இருக்கிற 2 முடியை எடுத்தார், பலாலும் கீழே போட்டு அடித்தார். ஏன்னா அது அங்கிருந்து மகாகாரணம் உண்டான கண்டிஷன் என்ன பண்ணீங்கன்னா, நீ போய் நான் ஒரு வழி பார்த்துட்டு வாங்க, சொல்லவே வேண்டாம் அவருக்கு. பரமேஸ்வரன் இப்ப சொல்லிட்டு வந்தேன். என்ன பண்ணார், நேர போனார், தட்ச பிரஜாபதி தலையை தெளினார், ஹோமத்துல போட்டார். பக்கத்துல முருகு இருந்தார், அவருடைய மீசையெல்லாம் ஒவ்வொரு முடியா புரிஞ்சுட்டார். பக்கத்துல சூரிய பகவான் பூசான் இருந்தார், ஒரு அடி எடுத்தார், பரிசுக்கு அப்படியே இருந்துருக்கு. அதனாலதான் பூசா அதன் தகோஹிதா வேதம் சொல்றது எல்லாம். இப்படி எல்லாம் பண்ணி துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த இடத்துல மகாகாலனா இருந்து பண்ணதான் காளி சக்தி. அதான் சொல்ற தத்ர அஷ்டம்யாம் பத்ரகாளி தத்ரயஜ்ஞவிநாசினி பிராதுர்பூதா மகாதோரா யோகினி கோட்டி தீப்தா. சகட யோகினிகள், குப்த யோகினிகள், குப்ததர யோகினிகள், சம்பிரதாய யோகினிகள், நிகர்வ யோகினிகள், அப்படிங்கிற அத்தனை யோகினி கோட்டிகளோட சேர்த்து தோண்டலாம். பிராதுர்பூதா மகாதோரா யோகினி கோட்டி தீப்தா அதோர்த்தம் பூஜனியாசா. அதனாலதான் அந்த அம்பாளுடைய சாந்திக்காக பூஜனியாசா தஸ்மின் அனிமானவையாயல் நவமி அன்னைக்கு மனுஷா எல்லோரும் பூஜை பண்ணணும். இத்திவதனம் தக்க அகப்பதம் அகோராத்திரபரம். அதனால முன்னால என்ன சொன்ன, ராத்திரியில தான் பூஜை பண்ணணும் இல்ல, பால்லையும் பண்ணல. அகப்பதம்னா அகோராத்திரபரம். நவம்யாம் தெய்வ பூஜையோ ஏதத்பராது அஷ்டம்யாம் ஆன்யவ பூஜனீயமிட்டு அந்தானாம் பிரதா. அதாவது அஷ்டமி இன்னைக்கு பாலதான் பூஜை பண்ணா, நவமி இன்னைக்கு ராத்திரி பூஜை பண்ணனா அப்படின்னு சில பேர் சொல்றா. அப்படி எல்லாம் நம்ம அதுக்கு அது இல்லை, எப்பவும் பூஜை பண்ண. நவம்யாம் துதியோ பூஜையே நிச்சயாஹோ இதந்த பூஜாத்வயம் பிரத்யேகம் உற்பத்தி பரஸ்பர சாபேட்சமேவ பலஜனகம். பாய 2 பூஜைகளும் பண்ணினா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து பலத்தை கொடுக்கிறது. அஷ்டம்யா ஜனவம்யாம் ஜனன்மாதரமந்திதாம். இப்ப நமக்கு கரெக்டா வந்து அடுத்த நவமி வரும் பொழுது நவராத்திரியில நவமி அன்னைக்கும் அஷ்டமி அன்னைக்கும் பெரிய பூஜை தெரியாத போது, பூஜை தெரிஞ்சவா நவாவரண பூஜை பண்றவா பண்ணட்டும். இல்லைன்னா புஷ்பங்களை எடுத்து புஷ்பாஞ்சலிய தீர்த்தத்துல போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணினாலே போதும்.
சகல க்ஷேமங்களும் இவாளுக்கு ஏற்படும். ஆகையால் அத்தம்யான் ஜனவம்யான் ஜகரத்மாதரம் அம்பிகாம் பூஜையே சாத்தினே மாசி விசோகோஜாயதே புனா. இதனால என்ன பிரயோஜனம்? விசோகோஜாயதே புனா, மனசுல கவலைகள் எல்லாம் நீங்கும். அது வருமா இது வருமா அதான் எப்ப பார்த்தாலும் மனசுல கவலை புடிங்கிட்டே இருக்க மனுஷாளுக்கு. அதை குறையிறதுக்கு இது ரொம்ப விசேஷமான பலம். சுயம் வித்யாம் தத்யாஜனமதாம் கீர்த்தி மனிதாம் சுபுத்திரான் பிராகத்தே கவசதி காமத்ய கருணா திரியோக்யாமாதித்யம் திரிபுர பரிபந்தி பிரங்கினி பிரணாமஸ்வத்பாதே சந்தகுருதே ஜினகுருதே அப்படின்னு மூக்க கவி நம்ம காமாட்சி உன் பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணினா எது கிடைக்காதவனுக்கு பிரியம் வித்யாம் தத்யா ஜனனி ஐஸ்வர்யத்தை கொடுப்பா, பணத்தை படிப்பையும் கொடுப்பா. லோகத்துல படிப்பு இருந்தா தரித்திரம் இருப்பான், நிறைய பணம் இருக்கும் படிப்பே இருக்காது. இப்படி ரெண்டும் சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அம்பாள் அனுகிரகம் இருந்தாதான் கிடைக்கும். பிரியம் வித்யாம் தத்யா ஜனனி நமதாம், இந்த ரெண்டுக்கு மேல கீர்த்தி மமிதாம் புகழ்த்தரும் சுபுத்திரான் பிராகத்தே சொன்னதைக்கு கேட்கக்கூடியதான குழந்தைகள் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சுபுத்திரான் பிராகத்தே நவஜதி காமத்ய கருணா திரிலோக்யாமாதித்யம் உலகத்திலையும் என்ன உயர்ந்தவன் என்னக்கூடியதான பேரு திரிபுரபடி பந்தி பிரணயனே பிரணாமஸ்வத்பாதே. அம்மா உங்களுடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணினா தனித்த துரிதே எல்லா பாபங்களையும் போக்கடித்து ஜின்ன பொருது. அதான் சொல்ற இப்படிப்பட்டதான ஸ்வரூபம். பூஜயித்வாஸ்வரே மாசி விசோக ஜாயதே புனா இது வைஷ்யோத்தரவதனேன வேத பிரயோகதா சூச்சனா அஷ்டமீனவன்னி யுக்மேது இது பூர்வோக்தவதனாச்ச. ஒரே நாள் அஷ்டமி நவமி வந்தாலும் அன்னைக்கு போடுது. நம்ம மகாஷ்டமி மகாநவமி, சில பேர் துர்கா அஷ்டமிம்பா, துர்காஷ்டமி மகாநவமி அப்படின்னு சொல்வா. ரெண்டு ஒண்ணுதான். அதையேவ நவராத்திரா கர்மாந்தரமிது சித்தாந்த. நவராத்திரியில நீங்க பண்ணக்கூடியதான பூஜைகள் வேறு, இந்த பூஜையானது வேறு. நவராத்திரா கர்மாந்தரமிது சித்தாந்த அஸ்யாஞ்ச பூஜாயா சர்வஜாதியானாம் அதிகாரா. இதுக்கப்புறம் வேற சொல்ற இந்த பூஜையில எல்லோருக்கும் அதிகாரம் உண்டு. பிராமணன் மட்டும்தான் பண்றதா, 5 பேர் பண்ணலாமா பண்ணப்படாதா, ஸ்திரீகள் பண்ணலாமா பண்ணப்படாதா, எல்லோருக்கும் அதிகாரம். அதே அத்தியாம்ச பூஜாயா சர்வஜாதியானாம் அதிகாரா தருத்தமேக கர்மோபத்திரமேவ பவிஷ்ய புராணே பூஜனீயா ஜனேர் தேவி தானே தானே புரே புரே. புத்தகத்துல திருப்பி போட்டிருக்கு. தானே நேஸ்தா புரே புரேன்றதுக்கு பார்த்துக்கணும். தானே தானே புரா புரே புரே கிரகே கிரகே கத்தி வரை ஒவ்வொரு வீட்டிலையும் பண்ணணும். கிராமே கிராமே வனே வனே நாகைஹி பிரமுதிகைஹி சிரஸ்தைஹி பிராமணே கத்திரியை விஜயி ஸ்நானம் பண்ணி சந்தோஷமாக எங்க அம்மா என்னை காப்பாற்றுறதுக்காக இருக்கா, எனக்கு வாழ்க்கையில் இனிமேல கஷ்டம் இல்லைன்னா கூடியதான எண்ணத்துல பூஜை பண்ணுங்க. சூத்ரன் பக்தி அந்நிஷ்ட பூமானவை எல்லோருக்கும் ஸ்திரீபிஷ்ட புருஷார்தோல. சில பேர் இதெல்லாம் ஸ்திரீகள் பண்ணப்படாதும்பா, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த கர்மாவுக்கு பூஜைக்கு ஸ்திரீகளுக்கும் அதிகாரம் உண்டு. ஸ்திரீபிஷ்ட புருஷார்தோல தத்விதானம் ஸ்ருணோம் இவரை சண்டீபராயணை. சண்டி மந்திரம் வந்தவாளுக்கு தவற இராத புலிங்காதி வேதங்கள் இவைகள்லாம் இருக்கிறவாள். அங்கி அனுலோம பிரதிலோமதை அனுலோம பிரதிலோமம் அப்படின்னா பிராமணன் சத்திரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, சத்திரியன் வைத்திய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவளை பிறந்த குழந்தைகள் அவளும் பண்ணலாம். பரந்து குலாச்சாரமனுருத்தெய்வ பூஜையே. ஆனா ஒரு கண்டிஷன், அவ குரு எந்த வழியா சொல்லி கொடுத்தாலோ அந்த ஆச்சாரம், தட்சிணாச்சாரமா சமயாச்சாரமா பௌலாச்சாரமா அந்தந்த ஆச்சாரத்தை மாறாமல் பண்ணணும். அதான் சொல்றாரு. பரந்து ஸ்வகுலாச்சாரமனுருத்தெய்வ பூஜையே துக்கம் பிரதண்டே தேவி குலவர்கேன சம்ஸ்திதா
யாராருக்கு அம்பாள் இந்த குலமார்க்கத்துல இருக்காளோ தேனதா பூஜ்ய பலி கந்த அனுலேபனை பலியை கொடுக்கறது, கந்தங்கள்லாம் போடுறது, அனுலேபனை நைவேத்தியம் செய்வா, என்னென்ன நைவேத்தியம் கொடுக்கலாங்கிறது பூஜையே குலமாதரம் அப்படின்னு இந்த மகாநவமி பற்றி விசேஷமாக இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பக்தி சங்கீதைன்னு சொன்னாரு, அந்த சுரூபத்தை சொல்ல போறா. இது அது அடுத்த புதன்கிழமைக்கு அற்புதமா பார்ப்போம். அறிவோம்.